இப்போது நம்ம வந்து கடலைக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வறுக்கிறதுக்கு ஒரு இது பண்ணிக்கிடுவோம். மசாலா பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிடுவோம். ரொம்ப வேணாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து பட்டை, அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். கிராம்பு, ஜாதிபத்திரி பூவு, ஏலக்காய் 3, ஜீரகம், சோம்பு, இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்குருவோம். நல்லா கருகிராமல் கொஞ்சம் நல்லா வறுத்துக்குவோம். லேசாக வாசனை வந்தால் போதும். கட்டாயம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுவும் வதங்கிக்கிறட்டும். நல்லா இது நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிறட்டும். இதில் தேங்காயும் போட்டுக்கிறணும். உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளவு இது வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. இதை கூட்டி குறைச்சி வச்சுக்கிறணும். நம்ம இந்த மசாலா வந்து தான் குழம்புக்கு நம்ம போட போகிறோம். தேங்காய் வந்து நல்ல செவக்க வறுத்துருவோம். இதை இறக்கிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். இதோட தக்காளியும் போட்டு அரைக்கணும். கருப்பு கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சுட்டேன். இதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை தான் இந்த வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைக்கறிக்கு. இதை ஊற வச்சு நான் வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். வாங்க, இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம். அதில் வந்து ஆயில் போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து சோம்பு போட்டுருவோம். இது தாளிக்கிறதுக்கு, கடலைக்கறிக்கு தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பூ, கொஞ்சம் பட்டை, இதில் கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். நல்லா செவந்துக்கிறட்டும். நல்லா செவந்தால் தான் ரொம்ப அந்த ஒரு வாசனை நல்லா வரும். இப்போ இந்த இதில் தக்காளி, நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். நீங்கள் முழுசாக கூட போட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கிறலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் தக்காளியை வந்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இது பண்ணிடுவோம். தக்காளி வதங்கன்னு எல்லாம் ஊற்றி இருக்கிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாய் தூள். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கடலை வேக வைக்கும் போது அந்த கடையில் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். மேடம், நல்லா இதாகிடுச்சு. அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், நல்லா வறுத்தது எல்லாத்தையும், தேங்காய், வெங்காயம், பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுக்கு வேணுங்கிற எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணுமோ. இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம கடலையை போட்டுருவோம். வச்சுருந்தேன் நம்ம இந்த கடலையை நம்ம வந்து கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இந்த கடலை எல்லாம் போட்டுருவோம். இது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம அரைச்சோம்ல கொண்டக்கடலை, அதையும் இதில் ஊற்றிடுறேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா அழகாக ஓரமெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், கடலைக்கறி நம்ம சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.